இப்போ 4 செம்பளி குட்டி வாங்கிக்கிறோம்லத்த. ஆமா. இப்போ அதுக்கு தீவனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. கடலை புண்ணாக்கு அப்புறம் தீவனம் எல்லாம். மாட்டு தீவனம். சரி அத்த. இப்போ இந்த ஆடு வளர்க்குறதுங்கிறத செம்பளி குட்டி வளர்த்த அனுபவம் இருக்குமில்லத்த. அது எப்படி அத்த வளர்க்குறது? வளர்க்குறது வந்து அதுக்கு பக்குவமான பொருள்களை கொடுக்கணுமா. சரி சரித்த. ஆட்டு போட்டாலும் சரி நம்ம வாங்கி வளர்த்தனாலும் சரி. சரித்த. அந்த குட்டி ஒரு 3 மாசம் பால் விட்டு மறந்த உடனே வரப்பொறி வரக்கொள்ளு ஒரு மாசத்துக்கு விடாம இத்தனை வைக்கணும். அப்போ குட்டியில் வந்து யாகமா கொழுப்பு கட்டிக்கும். கொழுப்பு கட்டினாங்க இந்த தீவனத்தை வைக்கணும். சரி. இந்த தீவனம் ஒரு 4 மாசத்துக்கு வச்சோம்னா உடம்புரெல்லாம் விரிவாக்கி கட்டாயினால ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் பிடிச்சி அடக்க முடியாது. சரி. அந்த அளவுக்கு குட்டி பருவமா ஆகி இந்த புண்ணாக்கு தண்ணி இதை திங்கி விட்டு புண்ணாக்கு ஊற வச்சு இந்த தண்ணி வைக்கணும் சாமி குடிக்கிறது. போட்டு இத்தனை வச்சு ஒரு கும்பா தண்ணி குடிக்கி வர தீவனத்தை இத்தனை தான் சாப்பிடும். சரி. ஒரு கும்பா தண்ணி குடிக்க குடிக்க என்ன குட்டி வந்து உருவம் பெருசாகும். உறவா பெருசாகிற போது நம்ம வாங்குற விலையில விட 3 மடங்கு எச்சாகும். அதனால இந்த தீவனத்தெல்லாம் வைக்கணும். காசு பார்த்தோம்னா அந்த நம்மளுக்கு அந்த குட்டியில வராது. காசு போனாலும் பரவாயில்ல இதெல்லாம் வாங்கி வச்சாதான் குட்டி நல்லா வருது. நல்லா உரமா பெருசா வரும். 20 கிலோ 30 கிலோ வரைக்கும் வரும். நாங்க வளர்த்திக்கிற சாமி நிறைய வளர்த்தி வித்திருக்கிறேன்.